கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் முழுவதையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு இந்த செய்திக்கு பின்பு நன்றாக இதை நீங்கள் வாசித்து பாருங்கள். அல்லது இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடியவர்கள் அந்த பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு எசேக்கியேல் 14ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தால் சில வேதத்தினுடைய ஞான உபதேசங்கள் பொருந்தும். அப்படி பார்ப்பது மிக்க நல்லது. ஆகவே இந்த புறாவின் டியூப் சேனல் வழியாக, இந்த புறாவின் டிவி வழியாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அன்பு சகோதர சகோதரிகளெல்லாம் இதை நீங்கள் மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். நீங்களும் அதை சிந்தித்து தியானித்துக் கொண்டிருங்கள். மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே இயங்கும் இணைந்த கைகள் பவுண்டேஷன் குடி மற்றும் போதை மறுவாழ்வு மையத்தில் உங்கள் வாழ்க்கையை மாற்றுங்கள். நாங்கள் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள், சிறந்த உளவியல் மற்றும் மனநல ஆலோசகர்கள், தேர்ச்சி பெற்ற செவிலியர்கள், தியானம், யோகா, உடற்பயிற்சி வல்லுநர்கள் மற்றும் பல நிபுணர்களை கொண்டு முழுமையான சிகிச்சையினை வழங்குகிறோம். உடல் மற்றும் மனநல பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நாங்கள் தனிப்பட்ட கவனம் மற்றும் நவீன சிகிச்சைகளை வழங்குகிறோம். எங்கள் மையத்தில் உள்ள வசதிகள்: தனிப்பட்ட படுக்கை, மின்விசிறி, சுத்தமான கழிவறை, 3 வேளை தேநீர், சத்தான உணவு மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர். ஒரு போன் செய்தால் போதும், உங்கள் இல்லம் தேடி வந்து அழைத்து செல்லும் வசதியும் உள்ளது. இப்போதே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்பு எண் 8747711115. இணைந்த கைகள் பவுண்டேஷன், சோழவந்தான் அருகே, மதுரை. வேதம் இப்படி சொல்கிறது: கர்த்தருக்கு பிரியமில்லாத ஆராதனைகளையும் கர்த்தருக்கு பிரியமில்லாத கிரியைகளையும் ஆண்டவர் எடுத்துரைக்கிறார். அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர்கள் பல மோசமான அளவிலே அவர் நடந்து கொண்டிருப்பதை எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு, மனுபுத்திரனே கேள், நான் தெரிந்து கொண்ட இந்த ஜனம் எவ்வளவோ நாம் முயற்சித்தும் கூட அவர்களுடைய இச்சைகள் நிறைவேறத்தக்கதாக தங்களுக்கு கடவுளை உண்டாக்கி கொள்ளுகிறார்கள். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், தங்களுடைய இச்சைகள் நிறைவேறத்தக்கதாக கடவுளர்களை உண்டாக்கி கொண்டு அதற்கு தூபம் காட்டி அவர்கள் தங்களை தாங்களே மாய்த்து கொள்ளுகிற நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள். மிக மோசமான நிலையில அப்படிப்பட்டவர்களுக்கு நான் வியாதியை வரப்பண்ணுவேன். நீங்கள் முதலாவது ஒரு முன்னுரையில் நான் சொல்லுகிறேன், இந்த உலகத்தில் ஒப்பற்ற தலைவனாக இருக்கக்கூடிய ஒரு தலைவனை, அந்த தலைவனுக்கு நீங்கள் ஒரு உருவத்தை செய்து, ஒரு நாயின் உருவத்தையோ அல்லது ஒரு தேவையற்ற ஒரு பன்றியின் உருவத்தை செய்து கொண்டு அந்த தலைவனுடைய பெயரை சொல்லி அதை வணங்குகிறீர்கள் என்றால், அந்த தலைவன் மேல் பாசம் வைத்திருக்கக்கூடிய அந்த தலைவன் சும்மா நம்மளை விடுவாராம். உலகத்தில் எவ்வளவோ பிரதமர்கள் இருக்கிறார்கள். நம்முடைய முன்னோர்கள் சுதந்திரம் வாங்கியவர்கள், அமெரிக்கா ஜனாதிபதி போன்றவர்களாக இருக்கிறார்கள். உங்கள் வீட்டில் வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய நாய்க்கு அந்த பெயரை வைக்க முடியுமா? தேவன் இன்னும் தேவனை அறிந்து கொள்ளுகின்ற நிலையிலே மனிதன் பக்குவப்படவில்லை. மனிதனை பக்குவப்படுவதற்காக ஜீவவிருட்சத்தினுடைய கனியை தேவன் பறித்து புசித்து ருசித்து ஜீவனிலே வளருங்கள் என்று சொன்ன பொழுது, தேவன் ஒதுக்கியதான அந்த கனியை புசித்து பாவத்திலே விழுந்தார்கள். ஆகவே தேவனை அவர்கள் சத்தத்தை தோட்டத்தில் கேட்டார்கள் தவிர முகமுகமாக சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நிறைந்து வருகிற பொழுது, எப்படி விண்ணை தாலியிலே திரண்டு வருகிற பொழுது உடைத்து போடுகிறார்களோ அதுபோல ஆதாமும் ஏவாளும் உடைத்து போட்டார்கள். அவர்களுடைய மூத்த மகனும் இப்படிப்பட்ட காரியத்தை அவர் செய்துவிட்டார். தொடர்ந்து மனுக்குலங்கள் ஒரு பேர் வெள்ளத்திலே அழிந்தும் கூட அவர்கள் திருந்தக்கூடிய நிலையில் இல்லை. ஆபிரகாம் என்ற ஒரு சந்ததியை அழைத்து அவனுக்கு ஞானப்பாலை ஊட்டி தேவை அனைத்தையும் செய்த அந்த சந்ததியை மோசேயின் மூலமாக தெளிவாக நடத்தி அவர் வருகிறார். அப்படி இருந்தும் நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர் முன்னாலே போய்கொண்டிருக்கிற பொழுது இந்த பின்னாலே வந்து கொண்டிருந்தவர்கள் அவர்கள் உருவமற்ற தேவனுக்கு உருவத்தை காளை மாடு, பசுமாடு, பூனை, எலி இப்படி போன்றவைகளை செய்து அந்த
யெகோவா தேவனுக்கு கோபத்தை மூண்டு பண்ணி அந்த முறுமுறுத்து அதிகமான பேர் அவர்கள் வனாந்தரத்தில் செத்து போனார்கள். பிரேதங்கள் வனாந்தரத்திலே வீசப்பட்டு போய்விட்டன. இப்படி திர்ஷாந்தரமாக எழுதப்பட்டு நீங்கள் இப்படி போய்விடக்கூடாது என்று சொல்லி மிக ஞானமாக அவர்களுக்கு சொல்லியும் கூட கேட்காமல் மிக மிக அவலட்சணமான கேவலமான கிரியைகளை உண்டாக்கக்கூடிய தெய்வங்களை தங்களுக்கு உண்டு பண்ணி கொண்டு, எதற்காக மனிதன் தாங்கள் தனித்தனியாக தெய்வத்தை உண்டு பண்ணுகிறான் என்றால், இவன் செய்கிற பாவத்தை அந்த தெய்வங்களும் செய்கிற மாதிரி உண்டு பண்ணி அப்படிப்பட்ட தவறான கிரியைகளை மக்கள் மத்தியிலே கடவுளே செய்கிறார், நம்முடைய பிள்ளைகள் செய்தால் என்ன, நம்முடைய பிதாக்கள் செய்தால் என்ன, நாமும் செய்வோம் என்று சொல்லுகிற நிலையில் பார்க்கிறோம். ஒரு தகப்பனை விட்டு மகன் பிரிகிறான். தகப்பனுடைய பக்கத்தில் அவன் சொந்த ஊரில் இருக்கின்ற பொழுது இவன் எங்கு குடித்து கிடந்தாலும் அவனை தூக்கி கொண்டு வந்து போடுவதும் அவனுக்கு ஆலோசனை சொல்வதுமாக இருந்த பொழுது, தகப்பனை விட்டு சுத்தமாக தூர போன பிறகு, தகப்பன் கண்ணிலே படாமல் போன பின்பு அவன் என்ன செய்து கொண்டிருந்தான்? தன் இஷ்டப்படி தான் வாழ்ந்து கொள்வதற்காக அப்படி தூரமான இடத்தை தெரிந்து கொண்டு பன்றிகளுக்குள்ளே போய் கடந்தான். பன்றிகளுடைய சகதியும் பன்றி மிதியும் பன்றி மூச்சு விடுகிற தன்மையும் அவைகளை சுவாசித்து உணவில்லாமல் மெலிந்து குப்பையாக போய்விட்டான். அதற்கு பின்பு தன் தகப்பட்டு வந்தால் வேறு வேறு விஷயம். ஆகவே இந்த இடத்தில் என்ன சொல்ல வருகிறோம் என்றால், தேவனை விட்டு பிரிகிற பொழுது தேவையில்லாத ஒரு வணக்கத்திற்குள் போக வேண்டியது இருக்கும். சாலமோன் ராஜ்யம் தாவீது நிமித்தமாக சற்று நிலைவரப்பட்டிருந்தால் கூட அதற்கு பின்பு அவன் செய்த தேவனை விட்டு விலகி போனது நிமித்தமாக அந்நிய தேவர்களை அவன் ஆராதித்ததினாலே நடந்தது என்ன? இஸ்ரவேல் பகுக்கப்பட்டு போய்விட்டது, பிரிவினையாக்கப்பட்டது. சண்டைகளும் சச்சரவுகளும் அமளிகளும் துமளிகளும் பல விதங்களிலே உண்டாகியதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். இப்படித்தான் இஸ்ரவேலர்கள் இன்னும் இதை செய்து கொண்டிருக்கிறார்களே என்ற வேதனையில் போதிக்கிறார். இவர்கள் நிலைமையை பாருங்கள். இப்படி இவர்கள் செய்து கொண்டிருந்தால் நான் இவர்கள் மீது நோய்களை நான் வரப்பண்ணுவேன். அப்படி நோய்கள் வருகின்ற பொழுது அந்த பட்டணத்திலே நோவா, தானியேல், யோபு போன்றவர்கள் இருந்தாலும், நோவாவை போல கிரியை செய்கிறவர்கள், தானியேலை போல கிரியை செய்கிறவர்கள், யோபை போல கிரியை செய்கிறவர்கள் இருந்தால் அவர்கள் மாத்திரம் தங்கள் நீதியினால் ரட்சிக்கப்படுவார்கள் தவிர, அவர்களோ அவருடைய குடும்பமோ அவர்கள் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடியவர்களோ யாரும் ரட்சிக்கப்பட மாட்டார்கள், அனைவரும் அழிந்து போவார்கள் என்று முதல் தகவலை சொல்கிறார். இரண்டாவதாக அவர் சொல்லுகிற பொழுது, நான் பூமியிலே பட்டயத்தை, இந்த கீழ்ப்படியாதவர்கள் மத்தியிலே நான் பட்டயத்தை அனுப்புகிற பொழுது அதிலே அவர்கள் செத்து தொலைந்து கொண்டு இருக்கின்ற பொழுது அந்த பட்டணத்திலே நோவா, தானியேல், யோபு இருந்தால் அவர்கள் தங்கள் நீதியினால் ரட்சிக்கப்படுவார்களே தவிர அவர்கள் குழந்தைகள் கூட அவர்கள் செய்கிற நீதியினால் ரட்சிக்கப்பட போவது கிடையாது. அவர்கள் பரிந்துரை செய்கிறவர்கள் யாராக இருந்தும் ரட்சிக்கப்பட முடியாது. இப்படி அவர் சொல்லுகிறார். இன்னும் தொடர்ந்து இரண்டு விதமான பரிதாபத்திற்குரிய சாபத்தினுடைய தண்டனையை, மிலார்களை நான் பூமியில் அனுப்புகின்ற பொழுது நோவா, தானியேல், யோபு போன்றவர்கள் அங்கு இருந்தாலும் அவர்கள் தங்களுடைய நீதி நிமித்தமாக மாத்திரமே ரட்சிக்கப்பட முடியும். மற்றபடி அங்கே வேற யாருக்கும் இடமில்லை. அவர்கள் நீதி செய்யாதவர்கள் அழிக்கப்பட்டு போவார்கள். அவர்களுக்காக ரெக்கமெண்ட் பண்ணுவது, பிரயாத்தனம் எடுப்பது மிக மிக வீண் என்று சொல்கிறார். அப்போ நோவாவை பற்றி நமக்கு தெரியும், தானியேலை பற்றி நமக்கு தெரியும், யோபை பற்றி நமக்கு தெரியும். இவர்கள் தங்கள் நீதியினால் என்று சொல்கிறார். இந்த இடத்துல இன்றைக்கு நிறைய பேர் சொல்லுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள் என்றால், ஒரு பக்திக்குரிய ஒரு குடும்பத்தில் பிறந்து விட்டால் என்னுடைய பாட்டன், என்னுடைய தாத்தன், என்னுடைய பூட்டன், எள்ளுப்பாட்டன், கொள்ளுப்பாட்டன், காணப்பெயர் பாட்டன் என்று சொல்லுகின்ற அந்த முன்னோர்களெல்லாம் இயேசு கிறிஸ்துவை துதித்து அவர்களுக்கு ஆலய பிரகாரங்களை கட்டி, நாங்கள் அங்கு அந்த காலத்திலிருந்து பிசப்புகளாகவும் குருத்துவ செயலாளர்களாகவும் ஐயர்மார்களாகவும் உபதேசியார்களாகவும் மணி அடிக்கிறவர்களாம் கோயில் குட்டியிலே நாங்கள் எல்லோரும் இருந்து கொண்டு இருக்கிறோம். ஆகவே
எங்கள் குடும்பத்தை இதெல்லாம் பார்த்து கொண்டு எப்படியாயிலும் ஆண்டவர் எங்களை மீட்டுடுவார் என்று சொல்லுகிற ஸ்தாபன சபைகளும், அது ஒரு பெந்தைக்கோஸ்து இண்டிபெண்டாண்டாக இயங்கிக் கொண்டிருக்கிறவர்களாம் எங்கள் அப்பா நிமித்தமாக எனக்கு பரலோகம் கிடைத்துவிடும் என்று நினைப்பதும், ஏதோ இந்த பூமியிலே சில நாட்கள் இந்த தாய் தகப்பனுடைய வேண்டுதல் விண்ணப்பத்திற்காக கர்த்தர் சில நாட்கள் பொறுத்திருக்கலாமே தவிர, இந்த யோபு நிமித்தம் அவனுடைய மகள்களுக்காக பொறுத்திருந்து கூப்பிட்டது போல இப்படி சில காரியங்கள் செய்யலாமே தவிர, ஆனால் ரட்சிப்பு என்பது கிடைக்காது, அவர்கள் அழிந்து போவார்கள். ஆகவே எந்த ஞான தகப்பன், எந்த விதமான அறிவுள்ள தகப்பன் யாரை பார்த்து யார் ஜெபித்தாலும் கூட, நீ வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வசனத்தை ஏற்றுக்கொண்டு அந்நிய நுகத்திலே இணைக்கப்படாமல், துரிக்கிரியை செய்யாமல், உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, நற்கிரியைகள், நற்சாட்சிகள், நன்மை செய்வது, இரக்கம் பாராட்டுவது, உண்மையாய் நடப்பது, அன்பு கூறுவது, இப்படிப்பட்ட ஆழமான தன்மையிலே நீ கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டு அவரை போல், அவருடைய ஊழியத்தை போல், அவரை போல் நீ செய்ய ஆரம்பிக்கின்ற பொழுதுதான் நீ ரட்சிக்கப்பட முடியும். மாறாக என் தகப்பன் தாய் பூரிய கிறிஸ்தவர்கள், நான் பிறந்த 3வது நாளே ஞானஸ்தானம் பெற்றவன், நான் 9வது மாதத்தில் எழுந்து நடந்தவன், சேரிலே உட்கார்ந்தவன், நான் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் என்றெல்லாம் சொல்வதற்கு இங்கு வாய்ப்பில்லை. உன்னுடைய கிரியைகள் உண்மை உள்ளதாக இருக்க வேண்டும். நீ இயேசுவை உண்மையாக உன் இருதயத்தில் நிறைத்து அந்த அனலுள்ள ஆவை அநேகருக்கு வீசச் செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தால்தான் இந்த நோவாவை போலவும், இந்த தானியேலை போலவும், இந்த யோபை போலவும் நீங்கள் ரட்சிக்கப்பட முடியும் என்பதை உள்ளத்தின் ஆழத்தில் அடியில் வைத்து சுவாசித்து மற்றவர்களையும் சுவாசிக்க செய்யுங்கள். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.